இந்த கேக்ல சின்ன மிஸ்டேக் நடந்ததுன்னு சொன்னால அதை இப்ப காட்ட போறாங்க. இந்த ஜைலோஃபோனை தூக்கும் போது ரெண்டா டொமுக்குட்டின்னு உடஞ்சு போச்சு. ஏக்கா அது அப்படியே இருந்திருக்கலாமேக்கா அதே பேஸ்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது 2 டயர் கேக், பிளாட்டா ஒரு கேக்கும் அதுக்கு மேலதான் இந்த ஜைலோஃபோனே நம்ம வைக்க போறோம். தனியா ஐசிங் பண்ணி ஃபுல் ஃபினிஷே பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி தூக்கி வைக்கிறப்பதான் பாதி உடஞ்சு போச்சு. ஆனா அந்த பாதி உடஞ்சதுலயே ஒரு நன்மை இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். ஏன்னு பாத்தீங்கன்னா அதை மறைக்கிறதுக்காக ஒரு சில ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாம் பண்ணாங்க. என்னதான் பேட்ச் ஒர்க் பண்ணாலுமே அதுக்கப்புறம் தான் இந்த ஜைலோஃபோன் பார்க்கவே இன்னும் கியூட்டா இருந்தது. ரெஃபரன்ஸ் வீடியோ எதுவும் இல்லாம பிக்சரை பார்த்தே பண்ணனால அதுல இருக்க கலர்ஸை மட்டுமே நான் இதுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சில ஒர்க்லாம் ஃபாண்டன்ட் வச்சு பண்ணாதான் பார்க்க கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம கீழே தட்டுறதெல்லாம் நான் கலர் கலரா ஃபாண்டன்ட்ல செஞ்சேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஃபுல்லா உள்ள இருக்கிறது எல்லாமே சாக்லேட் தான். இந்த கேக் பாத்தீங்கன்னா ரெயின்போ கேக் தான். உள்ள பன்னுல கலர் எதுவுமே யூஸ் பண்ணாம ஃபிளேவர்ஸை மட்டும் நம்ம அப்படியே கொண்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் இந்த ஜைலோஃபோனோட வாசிச்சு விளாண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் அப்படியே தூக்கி ஸ்டாக் பண்ணிட்டேன். கடைசியா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணி சூப்பரா இந்த கேக்கோட அவுட்புட்டை கொண்டு வந்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. நம்ம பண்ண இந்த ஜைலோஃபோன் கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. டடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.